फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம். சோ நான் இப்ப என்ன சொல்ல போறேன்னா, இதுக்கு முன்னாடி நான் நிறைய விஷயம் சொல்லிட்டேன். உங்களுடைய சேனல்ல எப்படி grow பண்ணனும், உங்க சேனல்ல என்னென்ன மிஸ்டேக் இருக்கு, சோ அத பத்திலாம் நிறைய சொல்லிட்டேன். இந்த வீடியோ பாருங்க, உங்க சேனல்ல என்னென்ன மிஸ்டேக் இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய வியூஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கான டிப்ஸ் நிறைய சொல்லியிருக்கேன். என்னுடைய பிளேலிஸ்ட பாருங்க. இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா, ஒரு சில சேனல்ஸ் இருக்கு. அந்த சேனலுக்கு எப்பவுமே மானிட்டேஷன் கிடைக்கவே கிடைக்காது. ஃபர்ஸ்ட் அந்த மாதிரியான சேனலை இப்ப நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சேனல் மத்தவங்களுடைய வீடியோவை அப்படியே டவுன்லோட் பண்ணி அப்படியே உங்க சேனல்ல அப்லோட் பண்ணா கண்டிப்பா மானிட்டேஷன் கிடையாது. நெக்ஸ்ட் சினிமா சாங் வச்சு ஆக்ட்ரஸோட இமேஜ் வச்சு நீங்க வீடியோ மேக் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அதுக்கும் மானிட்டேஷன் கிடையாது. ஓன் கண்டென்ட்டுக்கு மட்டும்தான் மானிட்டேஷன் இருக்கு. நான் இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். சோ அந்த வீடியோல நான் நிறைய சொல்லியிருப்பேன். சோ மானிட்டேஷன் கேன்சல் ஆயிடுச்சு. சோ என்னுடைய சப்ஸ்கிரைபர் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. சோ நீங்க அந்த மாதிரியான தவறு ஏதாவது உங்க சேனல்ல பண்ணியிருந்தா கண்டிப்பா இந்த வீடியோவை பார்த்து திருத்திக்குங்க. ஏன்னா நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வீடியோ போட்டாலும் லாஸ்ட் மானிட்டேஷன் கேன்சல் ஆயிடுச்சுன்னா வேஸ்ட். புரிஞ்சுக்குங்க, நம்ம எதுக்காக வீடியோ போடுறோம்? நம்மளுடைய மணி சம்பாதிக்கணும், நமக்கு நிறைய கஷ்டம் இருக்கு. சோ பணம் சம்பாதிக்கணும் சொல்லிட்டு வீடியோ போடுறோம். சோ நீங்க அதுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து ப்ராப்பரா ஓன் கண்டென்ட் மட்டும் போடுங்க. சோ நீங்க கேட்கலாம், சிஸ்டர் நான் இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணி போட்டுட்டேன், என்ன பண்றது சிஸ்டர், ஓன் கண்டென்ட் போட சொல்றீங்கன்னு கேட்கலாம். சரிதான், என்ன பண்றீங்கன்னா இப்பத்தில இருந்தாவது, அதாவது இந்த நொடியில இருந்தாவது நீங்க ஓன் கண்டென்ட்டுக்கு மாறிடுங்க. பழைய கண்டென்ட் ஏதாவது நீங்க டவுன்லோட் பண்ணி அப்படியே உங்களுடைய சேனல்ல போட்டிருந்தா டேக்கு ஒன்னு டிலீட் பண்ணுங்க. நீங்க டிலீட் பண்ணும்போது சம் வியூஸ் கம்மியாகும். சோ நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பா இன்னும் சில சேனல் இருக்கு, அதையும் நான் இப்ப சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் முக்கியமா இப்ப நிறைய பேர் என்ன பண்றீங்க, பெட்ஸ் ஆகி காசு கட்டி சப்ஸ்கிரைபர் வாங்குறீங்க. நிறைய பேரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுத்து வியூஸ் வாட்ச் சப்ஸ்கிரைபர் எல்லாம் வாங்குறீங்க. அந்த மாதிரி சமயத்துல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, யூடியூப்ல கண்டிப்பா உங்களை ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. எப்படின்னா, நீங்க காசு கட்டி வாங்கும் போது ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் மட்டும்தான் பண்ணுவாங்க, உங்களுடைய வீடியோஸை வாட்ச் பண்ண மாட்டாங்க. சோ இது ரெகுலரா ஃபாலோ ஆகும்போது யூடியூப்ல ஐடென்டிஃபை பண்ணிடும். சோ இந்த சப்ஸ்கிரைபர் fake subscriber. சோ அதனாலதான் இவங்களுடைய வீடியோஸை பார்க்க மாட்டாங்க. சோ அதனால fake subscriber, fake views, fake watch hours அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய சேனலை மானிட்டேஷன் பண்ண மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஓன் கண்டென்ட் தான் போடணும். சோ அந்த மாதிரியான ஓன் கண்டென்ட் எப்படி உங்க சேனலுக்கு நீங்க எடுக்கணும்னா இந்த வீடியோல போட்டிருக்கேன், கண்டிப்பா நீங்க பாருங்க. நெக்ஸ்ட் நீங்க உங்களுடைய கேட்டகரியை கரெக்டா செலக்ட் பண்ணி வீடியோ போடுங்க. அப்பதான் கரெக்டான ஆடியன்ஸ்க்கு உங்களுடைய வீடியோவை யூடியூப் எடுத்துட்டு போவோம். சோ அந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் நான் இதுல சொல்லியிருக்கேன், கண்டிப்பா போயிட்டு பாருங்க. இது மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமான சேனல் இருக்கு. அது என்னன்னா, இப்போ நான் இந்த வீடியோ போட்டவுடன் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இந்த வீடியோ போட்டவுடன் என்னுடைய இன்னொரு மொபைல இருந்து எடுத்து பார்ப்பேன். ரெகுலரா டே பை டே பார்த்துட்டே இருப்பேன். சோ அதனால எனக்கு வாட்சஸ் 3000ல 1500 கம்ப்ளீட் ஆயிடுது. சோ இந்த மாதிரியான சமயத்துல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, யூடியூப் கரெக்டா கண்டுபிடிச்சிடும். சோ இது திரும்ப திரும்ப ஒரே மொபைல்ல பாத்திருக்காங்க. நெக்ஸ்ட் மொபைல் டிஸ்டன்ஸும் கண்டுபிடிச்சிடும். எங்க இருந்து எங்க பாத்திருக்காங்க எல்லாமே A to Z யூடியூப் கண்டுபிடிச்சிடும். நீங்க யூடியூப் எங்கேயோ இருக்கு, நம்ம எங்கேயோ இருக்கோம். சோ நம்ம என்ன வேணா பண்ணிடலாம். நம்மளே ஒரு 4-5 செல்லு வாங்கி வச்சுட்டு சோ மாத்தி மாத்தி அப்படியே பார்த்து நம்ம 4000 வாட்சஸ் கம்ப்ளீட் பண்ணி மானிட்டேஷன் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, யூடியூப் கரெக்டா நீங்க எங்க இருந்து உங்களுடைய மொபைல்ல பாக்குறீங்க, சோ யூடியூப்பே அனுப்பும். அந்த மாதிரி அனுப்பி அவங்க வியூஸை டச் பண்ணி உள்ள பாக்குறத மட்டும் தான் எடுத்துக்கும். அதை தவிர்த்து நீங்க என்ன பண்ணாலுமே கண்டுபிடிச்சிடும். சோ நீங்க ஓன் கண்டென்ட்டை போடுங்க. நெக்ஸ்ட் அது மட்டும் இல்ல, நீங்க வீடியோ போட்டவுடன் கண்டிப்பா யாருக்குமே ஷேர் பண்ணாதீங்க, யூடியூப்லயே விடுங்க. ஏன்னா யூடியூப்ல இருக்கிற வியூஸ் மட்டும் தான் கால்குலேட் பண்ணப்படும். நீங்க என்ன பண்றீங்க, நிறைய பேர் வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணிடுறீங்க. வாட்ஸ்அப்ல ஃப்ரெண்ட்ஸ், அதாவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லிட்டு டச் பண்ணி ஒரு லைக் ஒரு கமெண்ட் போட்டுட்டு வெளியே வந்துருவாங்க. அந்த மாதிரி சமயத்துல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, யூடியூப் என்ன மாதிரி புரிஞ்சுக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை உங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பார்த்துட்டா சரி, இல்லைன்னா லைட்டா பார்த்துட்டு வெளியே வந்துட்டா இந்த வீடியோ நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிக்கோ. பண்றீங்கன்னா ஒரு 2 or 3 டேஸ்க்கு அப்புறம் உங்களுடைய வீடியோவை உங்களுடைய வாட்ஸ்அப்ல இல்ல ஃபேஸ்புக்ல நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். மோஸ்ட்லி நீங்க ஷேர் பண்ணாதீங்க. ஏன்னா அதுல ஷேர் பண்ணி வர வியூஸ் எல்லாம்
நமக்கு மானிட்டேஷனுக்கு எலிஜிபிள் கிடையாது. நெக்ஸ்ட் இதுக்கு பதிலா ஒரு அருமையான இடத்துல ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ வந்து எதுக்குமே பிரச்சனை வராது. அதுதான் கம்யூனிட்டி டேப். அந்த கம்யூனிட்டி டேப்ல நீங்க ஷேர் பண்ணா கண்டிப்பா வியூஸ் போகும். ஸோ வந்து அந்த கம்யூனிட்டி டேப்ல எப்படி ஷேர் பண்ணது நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை நீங்க கண்டிப்பா பாருங்க. ஸோ நான் இப்ப சொன்ன ஒரு சில சேனல்ஸ்க்கெல்லாம் கண்டிப்பா மானிட்டேஷன் இல்லை. ஸோ வந்து இது மாதிரி நீங்க போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பா திருத்திக்குங்க. இந்த வீடியோலயே சொல்யூஷனும் சொல்லியிருக்கேன். திரும்பி நீங்க ஒன் டைம் இந்த வீடியோவை கேளுங்க, அந்த சொல்யூஷன் இருக்கும். ஸோ வந்து நீங்க கண்டிப்பா மறக்காம ஓன் கண்டென்ட்டை மட்டும் போடுங்க, உங்களுடைய சொந்த உழைப்பை மட்டும் போடுங்க. இதுக்கு முன்னாடி நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன், கண்டிப்பா நீங்க இதையும் பாருங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய யூடியூப் சேனல் வந்து A to Z ஸ்டார்டிங்ல இருந்து பினிஷிங் வரைய எப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்றதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்க யூடியூப் ஸ்டார்ட் பண்றதா இருந்தாலும் சரி, ரன் பண்றதா இருந்தாலும் சரி, இந்த வீடியோவை நீங்க பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த விஷயத்தை எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க, அப்பதான் எல்லாருமே தெரிஞ்சுப்பாங்க. ஸோ வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.